அல்லாஹுடைய தூதர் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்தினரில் ஒருவரை குறித்து சுப செய்தி சொன்னாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்ன ரஜுலன் ஸார அஹன் லஹு ஃபி கரியத்தின் நுக்ரா. உங்களுக்கு முந்தி ஒருவர் வாழ்ந்தார். அவர் வெளியூர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய ஒரு சகோதரரை சந்திப்பதற்காக போனாரு, கிளம்பி போனாங்க. இங்க சகோதரர் அப்படிங்கிறது உடன் பிறந்த சகோதரராக இருக்கணும், உறவுகள்ல சகோதர உறவா இருக்கணும் தேவையில்லை. பொதுவாகவே ஈமானுடைய அடிப்படையில் எல்லோரும் சகோதரர்கள் தானே. இன்னமல் முஃமினூன இஹ்வா, நாம் எல்லோருமே இறை நம்பிக்கையாளர்கள், சகோதரர்கள் தான். சரி, போனாங்க இல்லையா? இப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்ஸதல்லாஹு அலா மதரஜதிஹி மலக்கன். அல்லாஹ் அக்பர். அவர் செல்லக்கூடிய பாதையில வழியில அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பினான். மலக்கு அனுப்பிட்ட அல்லாஹ். எப்ப அந்த நபர் அந்த மலக்குக்கு பக்கத்துல வந்தாங்களோ, மலக்கு அவர்கள் அந்த நபர்கிட்ட கேட்டாங்க, ஐன தூரீத், எங்க போறீங்கம்மா, என்ன விஷயத்துக்காக இந்த பயணம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே இவர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு ஊர்ல என்னுடைய சகோதரர் இருக்காரு, அவர் சந்திக்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி. திரும்ப அந்த மலக்கு கேட்கிறாங்க, ஓ அப்படியா, அவர் உங்களுக்கு ஏதேனும் தர வேண்டி இருக்கா, பொருள் எதுவும் வாங்குறதுக்காக போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மலக்கு அவர்கள். இவர் சொன்னார், இல்ல இல்ல, அன்னி அஹ்பப்துஹு ஃபில்லாஹ், நான் அவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்காக அவரிடத்துல பழகுறேன், அல்லாஹ்வுக்காக அவரிடத்துல பாசம் வச்சிருக்கிறேன், எனவே அல்லாஹ்வுக்காக நான் சந்திக்க போகிறேன்னு சொன்னாங்க. இந்த பதில கேட்டு அந்த மலக்கு அவர்கள் சொன்னாங்க, சுப செய்தி சொன்னாங்க, அல்லாஹ் உங்கள்கிட்ட என்னை அனுப்பிச்சிருக்கிறான். எதுக்கு தெரியுமா? சுப செய்தி சொல்லுவதற்காக. அஹப்பக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை பாசம் வைக்கிறான், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். கமா அஹ்பப்தஹு ஃபில்லாஹ், நீங்க எப்படி அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறீர்களோ அது போல பதிலுக்கு அல்லாஹுவும் உங்களை நேசிக்கிறான் என்ற சுப செய்தி அந்த மலக்கு அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக பாசம் வைக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக ஒருத்தர் இடத்துல பழகிறது, அன்பு செலுத்துறது இருக்கு இல்லையா, இதை கூட இஸ்லாம் ஒரு உயர்ந்த நன்மையாக பார்க்குது. எனவே நம்ம அல்லாஹ்வுக்காக ஒருத்தரை நலம் விசாரிக்க போகிறோம், அல்லாஹ்வுக்காக ஒருத்தவங்களை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு பகரமாகவும் நன்மையும் இருக்கு, அல்லாஹுவும் நம்மளை நேசிக்கிறான். எனவே அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும் என்பதற்கு அமல்கள்ல மட்டுமே கவனம் செலுத்தினா போதாது, மாறாக பிறருடைய விஷயத்திலையும் நாம வைக்கக்கூடிய பாசம், அன்பு, அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக இஹ்லாஸாக மன தூய்மையாக இருந்துச்சுன்னா பதிலுக்கு அல்லாஹுவும் நம்மை நேசிப்பான்.